ஓம் நம சிவாய. அம்மா, அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். நன்றாக இருப்பா. என்ன வல்லவராயா, வியாபாரம் எல்லாம் நன்றாக நடந்ததா? நன்றாகவா? மிகவும் நன்றாக நடந்தது. நமது பொருட்களின் அழகையும் தரத்தையும் அனைவரும் வியந்து பாராட்டினர். துறைமுகத்திற்கு வந்த கப்பலில் பாதிக்கு மேல் நமது வாடிக்கையாளர்கள் தான். நமது பொற்சிலைகளின் வேலைப்பாடுகளும் பட்டுத் துணிகளின் கைவண்ணமும் கடல் கடந்து சென்று நமக்கு பெயரும் புகழும் தேடித் தருகின்றன. அதனால் ஒவ்வொரு நாளும் பல புது புது நண்பர்கள் கிடைத்த வண்ணம் உள்ளனர். பணம் பொருள் சம்பாதிப்பதை விட நல்ல பெயரையும் நல்ல நண்பர்களையும் சம்பாதிப்பதுதான் சிறப்பு என்று உன் தந்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். இன்று உன் தந்தை இருந்திருந்தால் உன்னைக் கண்டு மிகவும் பெருமைப்பட்டிருப்பார். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. அம்மா, அப்பா எப்பொழுதும் என் அருகிலேயே இருப்பதாய்த்தான் நான் எண்ணுகிறேன். அவரிடம் பயின்ற தொழிலாலும் உங்கள் இருவரின் ஆசீர்வாதத்தாலும் தான் நான் இந்த உயர்வை அடைந்திருக்கிறேன். வணக்கம் ஐயா. இந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தர் இவ்வளவு எளிமையாக வாழ்கிறார்களே. உள்ளே வாருங்கள் ஐயா. அம்மா வணக்கம். உள்ளே வாருங்கள் ஐயா. ஏன் அங்கேயே நின்று விட்டீர்கள்? என்ன விஷயம் சொல்லுங்கள். அது நான் வல்லவராயன் அவர்களை சந்தித்து பேச வேண்டும். வல்லவராயா, உன்னிடம்தான் பேச வேண்டுமாம். வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன விஷயம் சொல்லுங்கள். நான் சிவன் கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறேன். சரி. என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்துள்ளது. ஆனால் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை. இந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தர் நீங்கள். தங்களிடம் சென்றால் உதவி கிடைக்குமென்று எல்லோரும் சொன்னார்கள். அதனால் தங்களை நாடி வந்தேன். கடவுளே, நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? என்னவென்றே புரியவில்லையே. ஐயா, உள்ளே வாருங்கள். இதை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன அர்ச்சகரே, இது போதுமா இல்லை? இதுவே தாராளம். தாங்கள் பதிலேதும் கூறாமல் உள்ளே சென்று விட்டதும் சற்று நான் கலங்கிவிட்டேன். தங்களை போன்ற பெரியவர்களுக்கு சிறியவன் நான் உதவி செய்வது நன்றாக இருக்காது. அதை என் தாய் செய்தால்தான் மரியாதை. நீங்களும் முறையாக என் தாயிடம்தான் கேட்டிருக்க வேண்டும். சரி, திருமண ஏற்பாடுகளை உடனடியாக கவனியுங்கள். மேலும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் என் தாயிடமே கேளுங்கள். வேறென்ன உதவி இருக்கப் போகிறது? தாங்கள் திருமணத்திற்கு வந்திருந்து மணமக்களை ஆசீர்வதித்தால் அதுவே சிறப்பாக இருக்கும். அதற்கென்ன, நிச்சயமாக நாங்கள் வருகிறோம். மிகவும் நன்றி ஐயா. வாருங்கள். வணக்கம் வல்லவராயரே. என்ன வளையாபதி, கணக்குகளை எல்லாம் பார்த்தாகிவிட்டதா? அதற்கென்ன, அனைத்தும் சரிபார்த்தாகிவிட்டது. என்ன திருத்திருவென்று விழிக்கிறீர்? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றுமில்லை. போய் கணக்கு புத்தகத்தை எடுத்து வரும். சரி. என்ன வளையாபதி, கணக்கு புத்தகத்தை வெறுத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்? படியுங்கள். கலிங்கபுரத்திற்கு அனுப்ப வேண்டிய அனைத்து பொருட்களும் அனுப்பியாகிவிட்டது. அது போய் சேர்ந்த செய்தி வந்து விட்டதா?
இன்னும் ஓரிரு தினங்களில் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். அருணகிரிக்கு அனுப்ப வேண்டிய பொருட்களை அனுப்பியாகிவிட்டதா? தங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. என்ன அழைப்பு? திருவாரூர் கோயில் விழாவிற்காக பண உதவி செய்தீர்கள் அல்லவா? ஆமாம். அந்த விழாவிற்கு தாங்கள் வரவேண்டி அழைப்பு அனுப்பி இருக்கிறார்கள். நான் எப்பொழுது கோயில் குளம் என்று சென்றேன்? எப்பொழுதாவது என் தாயின் ஆசைக்காக செல்வேன். ஆமாம், ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். நேற்று சிவன் கோயில் அர்ச்சகர் அவர் மகளின் திருமணத்திற்காக என்னிடம் பண உதவி கேட்டு வந்திருந்தார். நான் பொற்காசுகளை மட்டும்தான் கொடுத்தேன். நம் சார்பாக மணமக்களுக்கு பட்டுத் துணிகளையும் அனுப்பி வையுங்கள். என்ன வல்லவராயரே, அடுத்தவர்கள் திருமணத்திற்காக பண உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் திருமணம் எப்பொழுதோ? திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? தற்பொழுது என் கவனம் முழுவதும் தொழிலில் தான் நிறைந்திருக்கிறது. அது போகட்டும், அருணகிரிக்கு அனுப்ப வேண்டிய பொருட்களை பற்றி கேட்டேனே, தாங்கள் பதில் ஏதும் கூறவில்லையே. அனுப்பியாகிவிட்டதா இல்லையா? அனுப்பியாகிவிட்டது. ஆனால் ஆனால் என்ன? கூறுங்கள். அது கூறுங்கள். 85 பொற்சிலையில் 2 பொற்சிலையை கண்டுகொள்ளவா போகிறார்கள் என்று சேதார கிடங்கிலிருந்து 2 சிலைகளை அனுப்பிவிட்டேன். அவரும் அதை கவனித்து விட்டார். என்ன வளையாபதி, இப்படி செய்து விட்டீர்கள்? நண்பர் என்று வேலைக்கு அமர்த்தினால் எனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டீரே. இப்பொழுது எப்படி நான் அருணகிரி முகத்தில் விழிப்பேன்? என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். வேண்டுமென்றால் அந்த 2 சிலைகளுக்கு உண்டான பணத்தை கொடுத்துவிட்டு அவரிடம் நான் மன்னிப்பு கேட்டுவிட்டு வருகிறேன். வேண்டாம், நானே சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வருகிறேன். 85 பொற்சிலைகளுக்கு அவர் எவ்வளவு பொற்காசுகளை கொடுத்தார்? 100 பொற்காசுகள். போய் எடுத்து வரும். இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்யாதீர்கள். நண்பருக்கு பணம் சம்பாதித்துக் கொடுப்பது மட்டும் முக்கியமல்ல, நற்பெயரையும் சம்பாதித்துக் கொடுக்க வேண்டும். புரிகிறதா? என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காது. சரி, நான் வருகிறேன். நீயும் என்னுடன் வா. Namah Shivaya.